அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மெர்லின் ஃபியோனா. பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. நடுவர் உங்களை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. நான் பேசப்போகும் தலைப்பு பழைய சோறு. பழைய சோறு என்றால் என்ன? பழைய சோறு என்பது முதல் நாள் சமைத்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் புளிக்க வைத்து உண்ணப்படும் பாரம்பரிய உணவு. அது மட்டுமா, நம் முன்னோர்களின் அமுதம் என போற்றப்படுகிறது. 60 வயதை கடந்த பிறகும் திடமாக இருக்கும் கிராமத்து பெரியவர் யாரிடமாவது கேட்டு பாருங்கள், உங்கள் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்ன என்று சட்டென்று பழைய சோறு என்று பதில் கூறுவார். பழைய சோறு நம் உடல் நலத்திற்கு பக்கபலமாக இருந்தது என்பது மறக்க முடியாத உண்மை. பல 100 ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் நம் பாரம்பரியத்துக்கு உண்டு. ஆனால் வேகப்பம், இலையுட்டு ரொட்டி, நூலடை போன்ற துரித உணவுகளால் பழைய சோற்றின் மகத்துவம் இளைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கிறது. அது மட்டுமின்றி மற்ற உணவுப் பொருட்களில் இல்லாத உயிர்சத்து B6, B12 போன்றவை வளமாக நிறைந்துள்ளது. இதில் லட்சக்கணக்கான நல்ல நுண்ணுயிர்கள் இருப்பதால் அவற்றை உண்பதன் மூலம் செரிமான பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு காரணிகள் அதிகம் உள்ளது. உடல் சூட்டை குறைக்கிறது. மேலும் தமிழர்களின் காலை உணவாக இந்த பழைய சாதம் பல வீடுகளில் காணாமல் போய்விட்டது. இனியாவது பழைய சோறு மகிமையை புரிந்து கொண்டு தினமும் சாப்பிட முடியாவிட்டாலும் வாரத்திற்கு 3 முறையாவது உட்கொள்ள முயற்சி செய்வோம். நன்றி. இறுதியாக உயிரெழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மெய் எழுத்தாக வார்த்தைகளில் தொடுத்து செந்தைனாய் இடிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.